உலக மகா கோடீஸ்வரர் எலன் மாஸ்க் உடனான தமது நட்பு முறிந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் ஆகியவற்றின் உரிமையாளருமான மாஸ்குடன் கசந்து போன உறவை சரி செய்யும் எண்ணம் ஏதும் இல்லை. அவரிடம் பேசுவதற்கும் இனி ஒன்றுமில்லை என NBC தொலைக்காட்சியுடனான தொலைபேசி நேர்காணலில் ட்ரம்ப் கூறினார். என்றாலும் மாஸ்கின் ஸ்டார்லிங்க் துணைக்கோளை இணைய நிறுவனம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் ஏவும் நிறுவனங்களுக்கான அமெரிக்க அரசின் குத்தகை ஒப்பந்தங்களை ரத்து செய்யும் திட்டம் தமக்கில்லை என்றார் அவர். ஆனால் தமது வரி கொள்கைகளை ஆதரித்து வாக்களித்த குடியரசுக் கட்சிக்காரர்களுக்கு எதிராக போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு ஒருவேளை எலன் மாஸ்க் நிதியுதவி அளித்தால் மோசமான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டி வரும் என ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்தார். புதிய வரி குறைப்பு மசோதா தொடர்பில் ட்ரம்ப் மாஸ்க் இருவருக்கும் வெடித்த பிரச்சனை கடந்த ஒரு வாரமாக பொதுவெளிக்கே வந்துவிட்டது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சுமத்தி வருவது அமெரிக்கர்கள் மட்டுமின்றி வெள்ளை மாளிகை பணியாளர்களையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது.